இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய வரலாற்றில் இந்த நவம்பர் 26ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான நாள். ஆம், நம்முடைய ஜனநாயகம், நம்முடைய அடிப்படை உரிமைகள், நம்முடைய நீதிமுறைமை எல்லாவற்றையும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்று எதுவென்று கேட்டால் அது நம்முடைய அரசியல் சாசனம். இந்த அரசியல் சாசனம் இன்றைக்கு ஏற்கப்பட்ட நாள்தான் நவம்பர் 26ஆம் தேதி. இந்த நாளில்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தை நம்முடைய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. அப்படி ஏற்றுக்கொண்டதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் ஒரு அரசியல் சாசனத்தினுடைய ஒரு மகத்துவத்தை நாம் கொண்டாடுகிற விதமாக இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அப்படி பார்க்கிற போது அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அரசியல் சாசனம்தான் ஜனவரி 26ஆம் தேதி, அதாவது 1947ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி உருவாக்கப்பட்ட 26ஆம் தேதி உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனம் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. அப்படி நடைமுறைக்கு வந்த அந்த அரசியல் சாசனத்தினுடைய அந்த தினம்தான் குடியரசு தினமாகவும் நமக்கு கொண்டாடப்படுகிறது. இந்தியா அன்றிலிருந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அந்நிய ஆதிக்கத்திலிருந்து 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நாம் விடுதலை பெற்றாலும் கூட அதற்கு பிறகு எழுதப்பட்டு ஏற்கப்பட்டு நவம்பர் 26ஆம் தேதி ஏற்கப்பட்ட அந்த அரசியல் சாசனம் சட்டப்படி அமலுக்கு வந்த நாளான அந்த ஜனவரி 26ஆம் தேதி தான் நம்முடைய குடியரசு தினமாகவும் குடியரசாக இந்தியா மலர்ந்த நாளாகவும் அறியப்படுவதை பார்க்கிறோம். அரசியல் சாசனம் நமக்கு வழங்கக்கூடிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன? உரிமைகள் என்பது தனிமனித உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழ்விடத்திற்கான உரிமை, மத உரிமை, இப்படி பல அடிப்படை உரிமைகளை அது பேசுகிறது. ஒரு மனிதன், தனி மனிதன் கண்ணியத்துடனும் சுதந்திரத்துடனும் வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளையும் நம்முடைய அரசியல் சாசனம் உறுதிப்படுத்துகிறது. பாலின சமத்துவம், சாதிகள், வர்க்கங்கள் இடையே மனிதர்களுக்கு நிலவ வேண்டிய சமத்துவம், இவற்றை பற்றியெல்லாம் நம்முடைய அரசியல் சாசனம் விரிவாக பேசுகிறது. அதே போல் மக்களுடைய கடமைகள், வாக்களித்து தங்களுக்கான அரசை தேர்ந்தெடுத்தல், பொறுப்புள்ள குடிமக்களாக அரசியல் சாசனத்தின்படி நடத்தல், நாட்டினுடைய பாதுகாப்பு, இறையாண்மை ஆகியவற்றை பாதுகாத்தல் போன்றவை மக்களினுடைய கடமைகளாக இருக்கின்றன. இதோடு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நீதிமுறைமை. சட்டங்கள் என்பவை அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். சாதியாலோ வர்க்கத்தாலோ அல்லது வேறு எந்த அடிப்படையிலோ பாரபட்சமான நீதிமுறைகள் இருக்கக்கூடாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான நீதி வழங்கப்பட வேண்டும். அதே போல் மாநில அரசுகள், ஒன்றிய அரசு இவற்றிற்கான அதிகார பகிர்வுகள், இப்படி பல விஷயங்கள் அந்த அரசியல் சாசனத்தில் உள்ளடங்கி இருக்கின்றன. இப்பொழுது நாம் இந்த அரசியல் சாசன நாளை நாம் கொண்டாடுகிற போது வேறொன்றையும் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய மகத்தான தலைவர்கள், அறிஞர்கள் இந்த நாட்டிற்கு உருவாக்கி தந்த இந்த அரசியல் சாசனம் இன்றைக்கு பெரும் அபாயத்திற்கும் நெருக்கடிக்கும் ஆளாகி இருக்கிறது. அரசியல் சாசனம் வழங்கக்கூடிய ஒவ்வொரு பாதுகாப்பும், அதாவது தனி மனிதர்களுக்கோ அல்லது சமூக குழுக்களுக்கோ அரசியல் குழுக்களுக்கோ மாநிலங்களுக்கோ வழங்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையும் பாதுகாப்பும் இன்று ஒவ்வொன்றாக அழித்தொழிக்கப்படுகிறது. அரசியல் சாசனம் தொடர்ந்து திருத்தப்படுவதை பார்க்கிறோம். அல்லது அவற்றின் முக்கியமாக வழங்கக்கூடிய அந்த உரிமைகள் நீர்த்து போகக்கூடிய வகையில் புதிய சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. தனி மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய அரசியல் சாசன அரண்கள் அவை ஒவ்வொன்றாக தகர்க்கப்பட்டு வருகின்றன என்பதை பார்க்கிறோம். ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசனத்தை கையிலேந்தி போராடுவது என்பது இந்த அரசியல் சாசனம் கொல்லப்படுகிறது, இந்த அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உணர்வுகள் சிதைக்கப்படுகின்றன என்கிற அடிப்படையில்தான் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் நம்முடைய நீதி பரிபாலன முறை, பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு, அமைப்புகள் மற்றும் தேர்தல் ஜனநாயகம், தனிமனித உரிமைகள் எல்லாமே இந்த அரசியல் சாசனத்தின் மீது தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படைகள் தகர்க்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக நாம் போராடி பெற்ற சுதந்திரத்தின் எல்லா அடித்தளங்களும் தகர்க்கப்பட்டுவிடும் என்பதை இந்த நாளில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த அரசியல் சாசன நாள் என்பது ஜனநாயகத்திற்கான ஒரு மிகப்பெரிய நினைவூட்டல். பாசிசத்திற்கு எதிரான போராட்டத்தை நாம் வலிமையுடன் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நினைவூட்டல் தான் இந்த நாள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மறைந்த கவிஞர் இன்குலாவின் கவிதைகள் எழுச்சி தருவன, புரட்சிகரமானவை.
படிக்கிற போதே ஒரு ஆவேசத்தை உருவாக்கும் என்பதுதான் பொதுவான கருத்து. ஆனால் அவருடைய கவிதைகளை எல்லாம் படித்து பார்க்கிற போது மிக அழகான உருவக கவிதைகளும் அதில் இருக்கின்றன. என்னை கவர்ந்த ஒரு கவிதை கண்ணாடி என்பது. அந்த கவிதை இப்படி தொடங்கும்: இரவும் பகருமாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கண்ணாடி. கண்ணாடியா? பெரிய பெரிய பெல்ஜியம் கண்ணாடிகளை காசு கொடுத்து கடையில் வாங்கிவிடலாம், நீ என்ன புதிதாய் கண்ணாடி செய்கிறாய்? இப்படி ஓர் உரையாடலாக அந்த கவிதை தொடங்கும். ஒருவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான், இன்னொருவன் கேட்கிறான், என்ன செய்கிறாய்? கண்ணாடி. பெல்ஜியம் கண்ணாடியை விடவா நீ செய்துவிடப் போகிறாய்? அவன் சொல்லுகிறான், ஆமாம், அந்த கண்ணாடிக்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. பெல்ஜியம் கண்ணாடி ஊமை கண்ணாடி, என் கண்ணாடி பேசும் கண்ணாடி. பேசுமா? கண்ணாடி எப்படி பேசும்? ஆமாம், இந்த மானுடம் பற்றி பேசும். அது ஒரு வித்தியாசமான கண்ணாடி. அந்த இடத்திலே தான் இன்குலாப் மறுபடியும் கேட்பார், நீ இந்த கண்ணாடியை எப்படி செய்கிறாய்? அதற்கு அவன் சொல்லுகிற விடைதான் அந்த கவிதை. அவன் சொல்லுவான், நான் எதிலிருந்து செய்கிறேன் தெரியுமா? சேற்றிலிருந்தும், புழுதியிலிருந்தும், பெருமூச்சிலிருந்தும், கல்லறை மண்ணிலிருந்தும், கருவறை சதையிலிருந்தும் நான் செய்கிறேன். பூவிலிருந்தும், தளிர்களிலிருந்தும், சருகுகளிலிருந்தும், புன்னகையிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும் நான் அதனை செய்து கொண்டிருக்கிறேன் என்பான். அப்படி ஒரு கண்ணாடியை செய்ய முடியுமா? அந்த கண்ணாடி எங்கே கிடைக்கும்? எங்கே பார்க்கலாம் அந்த கண்ணாடியை? எங்கே மானுடம் தலை நிமிர்கிறதோ, எங்கே மானுடம் முகந்திருப்புகிறதோ அங்கெல்லாம் என் கண்ணாடி பேசும் என்று சொல்லுவான். இது ஒரு உருவக கவிதை. இப்படி ஒரு கண்ணாடியை நாம் தேடிக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் இந்த மனித வாழ்க்கை எங்கே இருக்கிறது? அது புழுதியிலிருந்தும் புகையிலிருந்தும், புகை என்பது ஆலைகளிலே வேலை செய்கிற தொழிலாளிகள், சேறு என்பது விவசாயிகளை குறிக்கும். இந்த உலகம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்றால் மானுட உழைப்பால் உருவாக்கப்படுகிறது. அது அவன் வயல்களில் வேலை செய்கிறவனாக இருக்கலாம், தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவனாக இருக்கலாம். எல்லா இடங்களிலிருந்தும் அவன் கண்ணீரிலிருந்தும், குருதியிலிருந்தும், வியர்வையிலிருந்தும் இந்த கண்ணாடியை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிற போது மக்களுக்கான ஒரு சமூகத்தை, மக்களுக்கான சட்டங்களை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் கவிஞர் இன்குலாப் உருவகமாக சொல்லுகிறார். அந்த கண்ணாடி எங்கே தெரியும் என்றால், எங்கே மானுடம் தலை நிமிர்கிறதோ, எங்கே மானுடம் முகந்திருப்புகிறதோ அங்கே தெரியும் என்று சொல்லுகிற போது இந்த சமூகம் எப்போது உயர்ந்து நிற்கும்? உழைக்கிற மக்கள் எப்போது தலை நிமிர்ந்து நிற்கிறார்களோ அப்போது தான் இந்த சமூகம் உயர்ந்து நிற்கும் என்று சொல்லுகிற ஓர் அழகான கவிதை. இன்குலாபினுடைய கவிதைகளில் இப்படிப்பட்ட உருவக கவிதைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் அதற்குள்ளும் மிக அழகான கவிதை இருக்கிறது. இந்த கவிதை உங்கள் விசிட்டர் என்று அப்போது வந்து கொண்டிருந்த ஒரு வார இதழில் வெளிவந்தது. வார இதழ் படிக்கும் அந்த மக்களுக்கு இந்த கவிதை கூடுதல் கனமானதாக இருக்கலாம். ஆனால் எல்லோரிடத்திலும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்குலாப் அன்றைக்கு எழுதினார். இன்குலாபினுடைய கவிதைகள் எப்போதும் புதிய சிந்தனைகளை உருவாக்கும். வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்பதை எடுத்து காட்டும். அவரை பொறுத்தளவு திரும்ப திரும்ப உழைக்கும் மக்களே இந்த உலகம் என்பதை வலியுறுத்துவதுதான் அவர் கவிதைகள், எழுத்து, பேச்சு எல்லாவற்றிலும் அடித்தளமாக இருந்தது. அவருடைய எண்ணம் முழுவதும், எண்ண ஓட்டம் எல்லாம் உழைக்கும் மக்களை சுற்றி சுற்றியே வளர்ந்தது. அவர் பொது உடைமை கட்சி சிந்தனையாளராக இருந்தார். ஆனால் பொது உடைமை கட்சியில் உறுப்பினராக அவர் இல்லை. அவருடைய சிந்தனைகள் சுதந்திரமாக இருந்தன. எல்லோரை பற்றியும் அவருடைய கவிதைகள் பேசின. அவர் கவிதைகள் சிவப்பு. அந்த சிவப்பு எப்படிப்பட்டதென்றால் அவரே சொல்லுவது போல அது உதட்டு சாயத்தில் இருக்கிற சிவப்பல்ல, ஒரு புண்ணின் காயத்திலிருந்து வழிகிற இரத்தத்தின் சிவப்பு தான் இன்குலாபின் கவிதைகள். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்று வருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.